Hi, hello everyone, welcome back. Welcome back to my channel. இது நான் காசி and இது ஸ்டெஃபி. So last episodeல நான் DJI Mic 2 ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன் and அது பாத்தீங்கன்னா அது ரிவ்யூ பண்ற எண்ட்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. நமக்கே தெரியாம நம்ம கம்பெனி நமக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்திருந்தாங்க இத பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு. ஸோ அந்த எண்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன ப்ராடக்ட் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு. ஸோ அதுதான் அது என்ன ப்ராடக்ட் தெரியுமா? கூப்பிடு. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட் ஓஸ்மா பாக்கெட் 3 காம்போ எடிஷன். ஓசோமா இதுதான் அது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கரை பிரிச்சிடலாம். ஒன் ஸ்டிக்கர் நீங்கள் பிரிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு அதோட மானிட்டரை ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா கேமரா ஆன் ஆகிடும். இனிஷியலாக நம்ம எல்லா ப்ராடக்ட்லையும் செட் பண்ணுற மாதிரி தான் டேட்டு லாங்குவேஜ் எல்லாமே இனிஷியலாக செட் பண்ணுவோம். அண்ட் செட் பண்ணிட்டோன்னா அது ஒரு குவிக் டுட்டோரியல் மாதிரி காட்டும். இது அங்கே இருக்குது அது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை படித்து பார்த்து பொறுமையாக நேவிகேட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் டக்குன்னு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு எடுத்தோடனே ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது கிம்பல் கேமரா இல்லையா, நீங்கள் அனலாக் கொடுத்தவொடனே அனலாக்ல கிளிக் பண்ணிக்கலாம் கேமரா எந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இது 360 டிகிரி ரொட்டேட் ஆகுமா? 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ரெண்டு ரகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அது ரியர் அண்ட் ஃப்ரண்ட் மாறி மாறி வந்துடும். ஸோ நீங்கள் vlog பண்ணும்போது அழகாக இப்படி ஃப்ரண்ட் கேமரா மாதிரி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி ரியர் கேமராவை நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா பேக் சைட் திரும்பிடும் ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அனலாக் யூஸ் பண்ணி எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. நீங்கள் போகும்போது எங்கேயாவது இப்படி ஆடுறீங்க இப்படி ஆடிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும் 3 ஆக்சிஸ்லுமே. வெறும் வீடியோ மட்டும் இல்லை, ஒரு ஆக்ஷன் கேமராவில் இருக்கக்கூடிய மாதிரி ஸ்லோ மோஷன்லேருந்து டைம் லேப்ஸ் இருக்கும் எல்லா டைப்ஸ் ஆஃப் வீடியோஸுமே நீங்கள் எடுக்கலாம். அதையுமே அழகாக ஈஸியாக நேவிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் தான் கேமரா மோட், பேனோரமா மோட், வீடியோ மோட், டைம் லேப்ஸ் மோட், லோ லைட் மோட், ஸ்லோமோ மோட்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த கேமராவில் லோ லைட்லேயுமே 4K வீடியோஸ் எடுக்கலாம், which is 60 fps 4K வீடியோஸ் லோ லைட்டில் எடுக்கலாம். இது வந்து சூப்பரான ஃபீச்சர். இந்த ரூம்லேயே இருட்டாக இருக்குது, which means லைட் இல்லாத இடத்துல கூட எடுக்கலாம். லைட் இல்லாமல் எங்கேயுமே எடுக்க முடியாது, லைட் இருந்தால் தான் எடுக்க முடியும். ஆனால் கம்மியான லைட்லேயுமே நல்ல குவாலிட்டியில் இந்த கேமராவில் எடுக்க முடியும். ஓகே, பேட்டரி வந்து அவ்வளோ சீக்கிரமாக காலி ஆகாது. அது ஆக்சுவலி 195 mAh தான் பேட்டரி. ஆனால் 1080pல 166 minutes ஆஃப் ரெக்கார்டிங் எடுக்க முடியும் அண்ட் 4Kல 116 minutes ஆஃப் ரெக்கார்டிங் எடுக்க முடியும். இது பேட்டரி பேக்கப்பே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இதோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 16 minutesல 80% ஆஃப் பேட்டரி ஃபில் பண்ணுற முடியும் ஈஸியாக. அவ்வளோ ஸ்பீடாக இது சார்ஜ் ஏறும். ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக வச்சுட்டிங்கன்னா இதில் ஆக்டிவ் ட்ராக் 6.0ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஆக்டிவ் ட்ராக்னா என்னன்னு தெரியுமா? தெரியலையே. என்ன? நீ கேமரா இங்கே வச்சுட்டு இந்த ரூம்குள்ளேயே சும்மா ஆட்டோ அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக உன்னை ட்ராக் பண்ணி நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அந்த இடத்துக்குலாம் சுற்றி வரும். ஓகே, தென் அப்போ அது கீழே விழாது சப்போர்ட் இல்லாமல்? நான் ட்ரைபாட்னு ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நான் சொல்லும் போது இது கிரியேட்டர் காம்பவுண்ட்னாலே இதுலயே செட்டாக எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த ட்ரைபாட். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலி இது நீங்கள் ட்ரைபாட் இல்லாமலே நிற்கிது, கீழே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அழகாக இப்படி நிற்கிது. பட் எதுக்கும் சேஃபர் சைடுக்கு நீங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. சும்மா நிற்கிதுன்னு வச்சு போட்டுனா கீழே விழுந்துடும். புரியுதா? ஓகே ஓகே. ஸோ இப்போ ட்ரைபாட் அப்படின்னா ட்ரைபாடுமே ஒரு மினி ட்ரைபாட் தான். இதுலேயுமே உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. கேமரா பின்னாடி அந்த இது இருக்காது. வை பிகாஸ் நீங்கள் அந்த அடாப்டரை ப்ளக் பண்ணிட்டு தான் உங்களால் அதை ட்ரைபாடோட கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் கேமராலே நீங்கள் டேரெக்டாக சார்ஜ் பண்ணணும் அப்படி இல்லைனா ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பின்னாடி உங்களுக்கு C2C போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்டர்னல் சார்ஜிங் இதுக்கு மட்டும் இல்லை, இந்த மவுண்ட் கொடுத்துருப்பாங்க பின்னாடி இந்த ஸ்க்ரூ. இதில் தான் நீங்கள் ட்ரைபாடை கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் அழகாக ஸ்க்ரூ மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த C ப்ளக்கை கேமரா பின்னாடி இருக்க C போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைக் திஸ். அழகாக இப்படி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அடாப்டரை கனெக்ட் பண்ணியாச்சு, அதில் ட்ரைபாடை கனெக்ட் பண்ணியாச்சு. தென் நீங்கள் ட்ரைபாடை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி அழகாக இப்படி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் செட்டு. நீங்கள் அப்படியே vlog பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அழகாக பின்னாடி ஃப்ரண்ட் கேமரா வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக vlog பண்ணலாம். இதுலேயே பர்ஃபெக்டான ஒரு பிக்சர் எனக்கு இந்த பக்கத்துலேயும் செம பர்ஃபெக்டாக தெரியுது. இன்னொன்று இதில் டிஃபால்ட்டாக 2-3 ஷார்ட்ஸ் மாதிரி இருக்குது. கிம்பலோட ஸ்பின் ஷார்ட்ஸு, ஜூம் இன் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 180 degrees கேமரா வந்து ரொட்டேட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணால் மட்டும் போதும், கேமரா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி உங்களுக்கு வீடியோ எடுக்கும். இப்போ நான் வந்து 180 degree ஸ்ப்ளிட் ஷாட் வச்சேன்னா
இங்கே வரங்க ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருச்சுல. நான் இப்போ வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன்னா அழகாக இப்படி தான் ரொட்டேட் ஆகும். இந்த கத்தி படத்துலலாம் பார்த்தீங்களா அப்படியே தலைகீழே வந்து அப்படி இங்கேன்னு போவான் தெரியுமா, அதே மாதிரி ஷாட்டை இதை எடுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அழகாக ரொட்டேட் ஆகும். அழகா நீங்க முன்னாடில இருந்து இப்படி பின்னாடி வரீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். சினிமாட்டிக்கான கண்டென்ட் சூப்பராக கொண்டு வரலாங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக அந்த டாலி ஜூம் டாலி மூமெண்ட்ஸ் எல்லாமே இதில் ப்ரீபில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் அந்த மாதிரியும் உங்களோட ப்ராடக்ட் வீடியோஸ் ஆர் ஏதாவது எதுக்கு நீங்கள் வீடியோஸ் எடுத்தாலுமே அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியாக கொண்டு போக முடியும். நம்ம அவுட்டோர் ஷூட் அந்த மாதிரி எடுக்கும்போது ஹீட் ஆகுமா? எந்த ஒரு கேமராவுமே எந்த ஒரு கேஜெட்டுமே டைரக்ட் சன்லைட்லையோ டைரக்ட் இதுலையோ வைக்கக்கூடாது. எப்படியுமே நீங்கள் அதை ஷேட்ஸ் போட்டு கவர் பண்ணி தான் வைக்கணும். பட் என்னதான் இருந்தால் இந்த மாதிரி இப்போ நம்மளோட சரௌண்டிங்ஸ்லேயே நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த லைட்டோட ஹீட்டுக்கு அது கேமராஸில் ஹீட் ஆக தான் செய்யும். அந்த வகையில் பார்க்கும்போது இது அவ்வளோலாம் ஹீட் ஆகாது. நார்மல் கண்டிஷனில் தான் இருக்கும், ஒரு ஆப்ரேட்டபிள் கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் நம்ம வந்து இந்த அடாப்டரை போட்டு யூஸ் பண்ணி பார்த்தோம். இது கூட இதோட ஃபுல் சார்ஜ் மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டரி பேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி பேக்கப்பை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போட்டுக்கிட்டேவும் வீடியோ எடுக்க முடியும். அதுதான் இது நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேட்டரி கிரிப். ஸோ அதே மாதிரி இந்த பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கும் அப்படின்னா சிமிலர் தான். இப்போ இந்த மவுண்ட்டை நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரியே இதையும் நீங்கள் அழகாக மவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த இதை கலட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் பின்னாடி வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் ஒரு லாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லாக்ஸ் வந்து தனியாக வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டிட்டாச் பண்ணிக்கலாம் அழகாக. இதை எப்படி இதில் ஏன் இந்த சி போர்ட் அப்படின்னா இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த இதுலேயே நீங்கள் சார்ஜரை ப்ளக் பண்ணிங்கன்னா இந்த சி போர்ட்லேயே இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ட்ரைபாட் கனெக்ட் பண்ண இந்த பேட்டரியிலுமே பின்னாடி மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு உங்களால் ட்ரைபாடை கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஹைட் உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் வேணும்னா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ஸ்னாப் பண்ணிங்கன்னா போதும், அட்டாச் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இதுலேயுமே நார்மலாக நிற்கும். பட் உங்களுக்கு ட்ரைபாட் கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் இருக்கும். அழகாக ரொட்டேட் பண்ணி கழட்டி மாட்டிக்கலாம் இப்படி. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹைட் அதிகம். ஓகேவா? பிகாஸ் பேட்டரி பேக்கப் இருக்கிறதுனால இதை நீங்கள் டேரெக்டாக இதுலேயுமே ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஐடியா இல்லை. ஏன்னா எல்லா கேட்ஜெட்ஸுமே அதை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கேட்ஜெட்ஸ், சாரி எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. ஓகேவா? ஸோ எந்த கேட்ஜெட்ஸ் அப்படி இருந்தாலும், என்னது கேட்ஜெட்ஸா, எந்த கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணாதீங்க. சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் வெடிச்சிடும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இதெல்லாம் ஏன்னா ஹீட் ஆகும், வெடிக்கலாம் செய்யாது. ஏன்னா இப்போ வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. பட் ஹீட் ஆகும், அது வந்து உங்களோட பேட்டரி லைஃப்பை அஃபெக்ட் பண்ணலாம். ஆரம்பத்தில் ஒரு லென்ஸை பற்றி பேசியிருந்தேன் தெரியுமா, அந்த லென்ஸு தான் இந்த லென்ஸு. குட்டியாக இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸு. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் லென்ஸ் மாதிரி தான். நீங்கள் அழகாக கேமராக்கு முன்னாடி இப்படி போய் வச்சிங்கனாலே போதும், அது அப்படியே மேக்னெட்டிக் லென்ஸாக மாறிடும். இதில் என்ன பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னா இதில் ஆட்டோமேட்டிக், இது ஆல்ரெடி ஒரு வைட் ஆங்கிள் இருக்கும். அது இல்லாமல் இந்த லென்ஸ் போட்டிங்கன்னா இருக்கிற வியூவை விட 108 டிகிரி வியூ எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு இப்போது லெட்ஸே ஒரு பெரிய ஹாலோ இல்லை ஒரு குட்டி ரூமோ எது எடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு வைட் ஆங்கிளில் அதை கவர் பண்ண முடியும். ஒரு இன்டீரியர் ஆஃபீஸ் ஸ்பேஸோ ஏதோ ஒன்று டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு மூலை தெரியாது, இன்னொரு பக்கம் தெரியாதுல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணுறதுக்கு இந்த லென்ஸ் யூஸ் ஆகும். என்ன ஏதோ சொல்ல வந்தீங்க போல? இல்லை, அது மேக்னெட்டிக் நல்லா டச் பண்ணால் ஈஸியாக கீழே விழாதா? அவ்வளோ இதெல்லாம் கிடையாது, நல்ல கிரிப்பாகவே எதாவது கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமராவும் கீழே திரும்ப திருது, அந்தளவுக்கு இதுவாக தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது கிரியேட்டர் காம்போ இல்லையா, வெறும் வீடியோ மட்டும் இருந்தால் போதுமா? வாய்ஸ் ஆடியோக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயுமே நார்மலாகவே நம்ம பேசுகிற சவுண்ட் நல்லா கிளியராக ரெக்கார்ட் ஆகும். அது இல்லாமல் நம்ம பேசுகிறதெல்லாம் இன்னும் கிளியராக ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி DJI 2ஓட இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிசீவர்லாம் எதுவுமே தனியாக தரல, இது ஒரு நார்மல் டிரான்ஸ்மிட்டர் தான். இதே நான் சொன்ன மாதிரி DJI 2 மைக் தான் எக்ஸ்டர்னலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓஸ்மோ பாக்கெட் 3 கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் கிரியேட்டர் காம்போ, சரி ஏதாவது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும், சரி இது பக்கா பேக்கேஜ், வேறு எதுவுமே தேவையில்லை. இதை எடுத்துகிட்டு நீங்கள் அழகாக வெளியே லோலும் சுற்றலாம், என்ன வேணாலும் எடுக்கலாம், சினிமேட்டிக்கான கண்டென்ட்டுமே எடுக்கலாம். ஓகேவா? இது வாய்ஸ்க்கு இது இருக்குது, இதுக்குமே டெட் கேட் கொடுத்துருக்காங்க, ND ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ சூப்பராக எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கும் போது இது சப்போஸ் டேமேஜ் ஆகிடக்கூடாது,
எங்கேயும் கீழே விழுந்து உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் வெறும் கேமரா மட்டும் இல்லை, இந்த லென்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்ஸை எடுத்து அழகாக இந்த இதில் இப்படி மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒட்டிக்கிச்சு போயிட்டு இதில் ஒரு மேக்னெட் இருக்குது, ஈஸியாக அதில் அட்டாச் ஆகிடும். நீங்கள் தனியாக லென்ஸ் எல்லாம் எங்கேயும் தொலைக்காமல் ஈஸியாக கேஸ்லேயே அப்படியே அட்டாச் பண்ணியே வச்சுக்கலாம். ஸோ ஃபார் இந்த கேஜெட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோ கேமரா அப்படின்னு சொல்லலாம். எங்கே நீங்கள் இமீடியட்டாக போயிட்டு வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, சினிமேட்டிக்கான கண்டென்ட் எடுக்கணும்னாலும் சரி, இந்த கேமரா வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எங்களை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இது இன்னைக்கு நாங்கள் வாங்கினது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னு சொல்கிறேன், இது பெட்டர் கேமரான்னு. இன்னும் டீட்டெயில்டான உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் இன்னும் இந்த கேமரா யூஸ் பண்ணிவிட்டு இது கூட இந்த டிரான்ஸ்மிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அண்ட் அந்த மாதிரி இதே மாதிரியான பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நாங்கள் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் திஸ் இஸ் காசி அண்ட் ஸ்டெஃபி சைனிங் ஆஃப். ப்ரோ கேஸ் அனுப்பிச்சிருக்காங்க ப்ரோ. கேஸா? என்னங்க சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கோம் இருக்காங்க. இதுதான் இந்த கேஸ் இருக்கே, இது என்ன கேஸு? நீ உன் கையால் ஓப்பன் பண்ணுறியா? நான் பண்ணுறேன். வந்ததுலேருந்து எதுவுமே பண்ணல, அட்லீஸ்ட் பண்ணுறேன். என்ன இந்த எடுபடி வேலைக்கு தானே கூப்பிட்டேன்? இல்லை அப்படின்னா இது அங்கே ஓரமாக போடு. ஓகே, இது வந்து ஒரு ஹார்ட் கேஸ். இதில் வந்து வெறும் கேமராவுக்கு மட்டும்தான் ஹார்ட் கேஸாக கொடுத்துருந்தாங்க டிஜேயில். ஸோ இதை மொத்த ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, செம ஸ்டைலிஷாக இருக்குல்ல, ஒரு பிளாக் கலர் ஹார்ட் அண்ட் கேஸ் மாதிரி. இதில் ஏதோ ஒரு ஐகான் மாதிரி போட்டிருக்காங்க, ஓஸ்மோவோட ஐகான் போட்டிருக்காங்க. காம்பேக்டாக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குது? ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். ஐயோ, இவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்களா நீங்கள்? ஓகே, ஓ நைஸ். கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. அண்டு ப்ரீமியமாக சாஃப்டாக உள்ள திங்ஸ் வைக்கிறதுக்கு அதோட ஷேப்ஸ்க்கு ஹாலோ ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கொண்டு போகிறதுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன கார்டு? எம்டியாக ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. நம்மளும் ஒரு கார்டு கொடுக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கார்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னே தெரியல, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அளவுக்கு அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. அந்தந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸையும் வச்சாலே காம்பேக்டாக செம கிளாஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கே வரும். அண்ட் மைக்குக்கும் சைடில் எப்படி சொல்கிற மாதிரி இங்கே இருக்கும். சைஸ் எல்லாம் வைக்க தெரியுமா? இது வந்து இங்க வரும். இது பேசிக், இது எல்லாருக்குமே தெரியும். உனக்கு தெரியுமா? ஓ, சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு. ஓகே, இந்த அடாப்டர் இந்த இடத்துல இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அழகாக இப்படி வச்சுக்கலாம். அண்ட் இந்த கேபிள், இந்த டெட் கேட் அதெல்லாம் வந்து இங்கே அழகாக ஜிப் மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க மேலே. அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த ஒரு இடம் எம்டியாக இருக்குது. இது என்ன வைக்கிறதுன்னு தெரியல. இஃப் சப்போஸ் வேறு நீங்கள் ஏதோ இதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே எதுவும் வைக்கல இங்கே. இதை நீங்கள் அழகாக இப்படி க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் இது ஒரு ப்ரீஃப் கேஸ் மாதிரி இப்படியும் கையில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த பொண்ணுங்கள்லாம் போட்டு சுற்றுவாங்கள்ல, ஸ்டைலிஷ் தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுக்கு தான் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அழகாக ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இப்படி சும்மா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், மேன் பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இது உங்கள் எல்லாரையுமே நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is Kasi and Steffi signing off. Bye-bye. Please, sarapakara.